ப்ராப்ளத்தை தாண்டி சைக்காலஜிக்கலாக ஒரு மென்டலியாக வரக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அதை பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஏதோ சும்மா மேம்போக்காக வந்துட்டு சொல்கிறது இல்லை, அனுபவிக்கிற விஷயத்த அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முன்னால் ஒருத்தர் வந்து உட்காரு, நீங்கள்லாம் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்கள் முன்னால் உட்கார்றவங்களை கட்டுப்படுத்தி நீங்கள் சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்கே முதல்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க ஒபே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய சப்கான்சியஸை தொடுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப கையும். உங்கள் பிள்ளைங்களை கட்டுப்படுத்தலாம். படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பேசி கட்டுப்படுத்துறதை விட சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடு மூலயமா நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்களோ அதுக்கேற்றபடி அதை வாசி. யாராவது பேசுகிறீங்களா? இது முக்கியமாக கணவன்கள் மனைவிகள் கணவன்களை தங்களுடைய கட்டுப்பாடு இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு வேண்டாதவங்களே இருக்கணும், நல்லா புரிஞ்சு நம்மளுக்கு பிடிக்காதவங்களே இருக்கணும். அது ஒரு பெரிய அச்சனை யாரை பார்த்தாலும் இன்னைக்கு உறவுகள்லாம் வந்து ரொம்ப கெடுத்து அப்பா குழந்தை ஒரு பையன் சண்டை, அம்மா குழந்தை சண்டை, மாமியார் மாமனார் சண்டை, வீட்டில் சண்டை, வெளியில் அண்ணன் எல்லாம் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைக்குள்ளவே பிரச்சனையே வாழ்க்கையில் பிரச்சனை தான் பிரச்சனை. ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு போகிறதுனால நமக்கு ஒரு மன அமைதி சொல்லக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக பேசுகிறது கூட நினைக்கிறாங்க. மனம் விட்டு பேசுவதற்கு நம்மளுக்கு ஆர்வம் உறவுகள்லாம் இருக்கும். அப்போல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாலோ இல்லை ஒரு பொருளாதாரத்தின் நலிவடைந்தாலோ சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம் என்ன செய்யணும், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரவணைத்து அவர்களை கொண்டு போய் இன்னைக்கு சொந்த பந்தமே ஃபஸ்ட்டு யார் சந்தோஷப்படுவாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க முதல் சந்தோஷம். நம்மளுடைய வீழ்ச்சிக்கு யார் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவை. நம்மளை யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்களே நம்மளோட இணக்கமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு வாழ்க்கையில் நீங்கள் பிறருக்கு பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, சில பேர் வாய்ப்பு இருக்கும், சில பேர் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு நாமே அனுசரிக்கலாம், அதை செஞ்சுக்கலாம். இப்போதும் சாசனமாக சொன்ன எந்த பண்ணாலும் திருப்பி ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அந்த தடவையும் நான் ஆன்சர் பண்ணுறது தேவை. சரிங்களா? ஒரு சாருக்காக நான் சொல்லலை, சார் சொன்னதுக்காக சொல்லலை, எப்போ வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்டிங்காக கூட கூப்பிட்டு நம்ம பேர் என்ன இல்லை இதே கேட்குற மாதிரி கேட்கலாம். அதான் வந்து சரிங்களா? தேங்க்யூ சார்.